Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கிற விவகாரத்தில் காலக்கெடுவை நிர்ணயிச்சிருந்தது உச்சநீதிமன்றம். இது தொடர்பாக ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்துக்கு 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த விவகாரம் 2 நாளாக ஓடிட்டு இருக்கு. இப்ப தமிழக முதலமைச்சர் இது தொடர்பாக 8 மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது நாம தமிழ்நாடு அரசு தொடர்ந்த இந்த வழக்கில் அந்த தீர்ப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களும் இது பயன்படுத்திக்கலாம். பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம போனோம் கோர்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு நீண்ட கடிதம்லாம் எழுதியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் எல்லாரும் ஒன்றிணையணும், குரல் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இது போன்ற ஒரு முயற்சியை எடுத்து இது போன்ற ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு மேலே இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் பயன்படுத்திக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. இப்போ அந்த 8 மாநில முதல்வர்களும் தமிழ்நாடு முதல்வருக்கு வலு சேர்ப்பார்களா, குரல் கொடுப்பார்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக அணுவதற்கு தயாராகி இருக்கிறார். காரணம், குடியரசுத் தலைவர் இந்த பிரச்சனையை அரசியலாக்குவதற்கு முயல்கிறார் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. என்ன அரசியலாக்குவதற்கு முயல்கிறார் என்று கேட்டால், சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஏறக்குறைய 75 ஆண்டுகளில் சட்ட ரீதியிலான சந்தேகங்களை குடியரசுத் தலைவர்கள் நீதிமன்றத்துக்கு எழுப்பி இருக்கிறார்கள். அது நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஏறக்குறைய 15 முறை நீதிமன்றத்தை குடியரசுத் தலைவர்கள் அணுகி இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த முறை ஒரு தீர்ப்பை நீதிபதியிடம் சென்று முறையிட வேண்டிய ஒரு நிலையில், ஒரு தீர்ப்புக்கு மேல்முறையீடு செல்ல வேண்டும் என்கிற அந்த நிலையில் அதை தவிர்த்துவிட்டு இந்த முறை குடியரசுத் தலைவர் தீர்ப்பு குறித்த சந்தேகத்தை நீதிமன்றத்திடம் எழுப்புகிறார். சட்டம் குறித்த சந்தேகம் எழுப்புவதற்கு அவருக்கு 100 விழுக்காடு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு தீர்ப்பு குறித்த சந்தேகத்தை எழுப்புவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. 14 கேள்விகளை கேட்டிருக்கிறார். அந்த 14 கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். இப்போது கூட புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நீதியரசர் PR கவாய் அவர்கள் கூட மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். சட்டம்தான் பெரிது, இது 3 தூண்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்பு. ஒரு புறம் நாடாளுமன்றம், இன்னொரு புறம் குடியரசுத் தலைவர், இன்னொரு பக்கத்திலே நீதிமன்றம். இவை 3ம் சேர்ந்துதான் இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் விட சட்டம் தான் பிரதானம் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள் என்று கேட்டால், இந்த 14 கேள்விகளும் டிஸ்குவாலிஃபை ஆகுது அப்படின்னு நேரடியாகவே நீதிபதி கவாய் அவர்கள் சொல்லி இருப்பதாகத்தான் நான் பொருள் கொள்கிறேன். இது ஏன் அரசியல் ரீதியா நகர்த்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு கேட்டா, அப்பீல் போனாலும் இதே நிலைமை தான். இன்னொன்று, அவர்கள் ஒரு அதிகார அழுத்தத்துக்கு நீதிமன்றத்தை ஆட்படுத்தி விடலாம் என்று கருதினார்கள். அதனால்தான் நீங்க தீர்ப்பு வந்ததற்கு பிறகு 1 மாத கால அவகாசம் ஆயிருக்கு. ஏப்ரல் மாசம் இந்த தீர்ப்பு கிடைச்சது சார், இன்றைக்கு மே மாத காலம் ஆயிடுச்சு. 1 மாத காலமாக குடியரசுத் தலைவர் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த 14 கேள்விகளையும் அவரை இயக்குகிற உள்துறை அவருக்கு எழுதி கொடுத்து கேட்கிற கேள்விகள் தானே. இப்போது இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு தனிப்பட்ட கேள்வியா? இல்லையே. அது ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு. உள்துறைக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது. உள்துறையின் கீழ் இயங்கி கொண்டிருக்கிற ஆளுநர்களுக்கு ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. எனவே உள்துறை எதை கேட்க சொன்னதோ அதை கேட்கிறார், அவ்வளவுதானே. ஏன் 1 மாத கால அவகாசம்? அங்கதான் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்பு வரை இருந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இணக்கமான சூழலை கையில் எடுக்கவில்லை. எனவே அவர் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த கேள்விகளை, சந்தேகங்களை எழுப்பினாரேயானால் அது டிஸ்குவாலிஃபை ஆகி போயிடும். புதுசா வர்ற நீதிபதியை ஏதாவது ஒரு அழுத்தத்துக்கு ஆட்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்க. நான் கூட நேற்று வரைக்கும் அப்படி ஒரு சூழல் அமைந்து விடும் என்றுதான் நினைச்சேன். ஏன்னா, பார் அண்ட் பெஞ்ச் என்கின்ற ஒரு ஏடு மிக நீண்ட ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள். எந்தெந்த நீதிபதிகள் எல்லாம் எந்தெந்த தீர்ப்பில் ஒன்றிய அரசுக்கு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்துக்கு ஆட்பட்டார்கள், அதன் மூலமாக அவர்களுக்கு பெறப்பட்டிருக்கிற நன்மைகள் என்ன, அவர்கள் பெற்றிருக்கிற நன்மைகள் என்னன்றத விழாவெறியா அந்த வழக்குகளோட அவர்கள் கொடுத்த தீர்ப்புகளோட வெளியிட்டிருக்கிறாங்க.
அதை படித்ததற்கு பிறகு எனக்குமே ஒரு ஐயப்பாடு இருந்தது. புதிய நீதிபதி அவர்கள் அதுபோல ஏதாவது ஒரு அழுத்தத்துக்கு ஆட்பட்டு விடுவார். ஆனா இன்றைக்கு காலை அவருடைய கருத்து என்பது தெளிந்த நீரோடை போல, சட்டம் தான் பெருசு, நீங்க இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்க முடியாது என்பதை பட்டவர்த்தனமாக அவர் அறிவித்திருக்கிறார். எனவே ஒரு நெருக்கடி இந்த சூழலில் உருவாகி இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஏன் அப்பீலுக்கு போகாம இவங்க அரசியல் ரீதியா இந்த நெருக்கடிக்கு கொண்டு வந்தாங்கன்னா, எப்பவுமே பண்றதுதான் ஒன்றிய அரசு இந்த வேலையை. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை புரியல, இதையே நீங்க இப்படி சேர்த்தீங்க, இதுல என்ன இடர்பாடு இருக்கு, இதை நீங்க சரி செய்யலாமே, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த தீர்ப்பு குறித்த சந்தேகத்தை எழுப்புவதன் மூலமாக மேல்முறையீடில் ஏதாவது ஒரு சரத்தை புதிதாக சேர்ப்பதற்கு நீக்குவதற்கு முயற்சிப்பதன் மூலமாக இதை நீர்த்து போக செய்வதற்கான வேலையை ஒன்றிய அரசு செய்யும். அப்படி ஒரு வேலையை இந்த முறை சட்டத்துக்கு விரோதமாக என்றெல்லாம் சொல்ல மாட்டேன், சட்டம் காட்டியிருக்கிற வேறொரு வழிமுறையில் செய்திருக்கிறார்கள். எனவேதான் ஒரு அரசியல் ரீதியான நகர்வுக்கு முதலமைச்சர் தயாராகி இருக்கிறார். இந்த 8 முதலமைச்சர்களும் நிச்சயமாக துணை நிற்பார்கள். இன்னொன்று சார், பாஜக ஆளுகிற மாநிலங்களிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர்களுக்கு ஆளுநர்கள் மூலமாக நெருக்கடி இருக்கிறது என்பதும் யதார்த்தமான உண்மைதான், இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் இயங்குவதில் இடர்பாடுகளை வந்திருக்கக்கூடிய ஆளுநர்கள் தருகிறார்கள். எனவே அந்த ஆளுநர்களோடு இணக்கமாக செயல்படுவதில் சிக்கல் இருக்கிறது என்று உணரக்கூடிய 1-2 முதலமைச்சர்களுக்கும் இந்த தீர்ப்பு மகிழ்வை தந்தது. எனவே இப்போது என்ன நிலைமை என்று கேட்டால், இந்த 8 முதலமைச்சர்களும் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிற முயற்சிக்கு துணை நிற்பார்கள். அதன் மூலமாக குடியரசுத் தலைவர் எந்த வியூகத்தை வகுத்திருக்கிறாரோ, அவருடைய வியூகம் இல்லை ஆனாலும் வெளிப்பார்வைக்கு அவருடைய வியூகம் தான் பொருள் கொள்ளப்படும், எந்த வியூகத்தை வகுத்திருக்கிறாரோ அந்த வியூகத்தை முனைமுழுங்க செய்வதற்காகவே இந்த 8 முதலமைச்சர்களை நம்முடைய முதலமைச்சர் திரட்டுகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க சொல்றீங்க ஜனாதிபதியாக இந்த கேள்வியை எழுப்பல, ஏன்னா இந்த விவகாரம் கோர்ட்டில் எப்போ வந்தது, அவர் இவ்வளோ நாள் கழித்து இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார், ஒன்றிய அரசுடைய குரலாக ஒலிக்கிறார் அப்படின்னு தான் முதலமைச்சரும் அப்படி தான் சொல்லியிருந்தார். இப்போ நீங்களும் அதான் சொல்கிறீங்க. பாஜக முன்னாள் தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு, ஜனாதிபதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி எழுப்பிய கேள்வியை வைத்து தமிழக அரசியல் கட்சியினர் குழப்பி வருகிறார்கள் அப்படிங்கிறார். மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜனாதிபதி அவர் வரம்புக்குள் பணியாற்றுகிறார், கேட்கப்பட்ட கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகள் பதில் சொல்ல போகிறார்கள், ஆனால் தமிழக முதலமைச்சர் தேவையில்லாமல் பேசுகிறார் அப்படிங்கிறார். இந்த வழக்கினுடைய வெற்றி யாருக்குன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தான். இன்னும் நான் சொல்றேனே, தனிப்பட்ட மு.க. ஸ்டாலின் என்கிற மனிதருக்கான வெற்றி. அவர் குழப்புறாருன்னு இவங்க சொல்றாங்க. அவர்தான் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க காத்திருந்தவர்கள் முகத்திரையை கிழித்திருந்தார். யதார்த்தமான உண்மை அதுதான். ஏன்னா இந்த as soon as possibleங்கிற ஒரே வார்த்தை தான் சார். ஆளுநருடைய அதிகார வரம்பு இருக்குல்ல, அந்த ஆளுநருடைய அதிகார வரம்புக்குள் ஒரு இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு பக்கத்துல அந்த இருளில் வெளிச்சம் பாய்ச்சுவதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்டால், நம்பூதிரிவார் தயாராக இருந்தார், ஆனால் வெளிச்சம் பாய்ச்ச முடியல. கலைஞரே தயாராக இருந்தார், வெளிச்சம் பாய்ச்ச முடியல. எஸ்.ஆர். பொம்மை தயாராக இருந்தால் அவராலும் வெளிச்சம் பாய்ச்ச முடியவில்லை. இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்கிற இந்த தலைவர் தான் வெளிச்சம் பாய்ச்சினார். அந்த as soon as possibleக்கு ஒரு அர்த்தத்தை நீதிமன்றத்தின் மூலமாக கொண்டு வந்தார். அதன் மூலமாக ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது எத்தகையது, எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது, எதை செய்வதை போல அவர் பாவலா காட்டி கொண்டிருக்கிறாரோ அதையெல்லாம் அவர் செய்ய முடியாதுங்கிறத இந்த தீர்ப்பின் மூலமாக உணர்த்தியது யார்? இவங்க சொல்றாங்கல்ல குழப்புகிறார்னு, அந்த தலைவர் தான். இப்போ இதுல நீங்க குடியரசுத் தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது குடியரசுத் தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டே இல்லைன்னு முதலமைச்சர் சொல்கிறார், நானும் சொல்கிறேன், எல்லோருடைய கருத்தும் அதுதான். நீங்க ஆஃப் தி ரெக்கார்டா ஊடகவியலாளர்கிட்ட கேட்டீங்கன்னா கூட அதே கருத்தை தான் வெளிப்படுத்துவாங்க, சட்ட நிபுணர்களும் அதே கருத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. அதுல எல்லாம் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே கிடையாது. நமக்கு தெரியும் குடியரசுத் தலைவருக்கு என்ன கருத்து இருக்கும்னு சொல்லி. அரசியல் ரீதியாக தொடர் பயணத்தில் பார்த்து வருகிற செய்தி தான் இதெல்லாம். இப்போ ஏன் குடியரசுத் தலைவருக்கு இந்த 14 கேள்வி எழுந்தது? நீங்க அதை சொல்லுங்க. இதற்கு முன்பு எத்தனையோ தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் தந்ததில்ல. எத்தனையோ தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் தந்த போதெல்லாம் எழாத கேள்வி இப்போது ஆளுநருக்கு எதிராக எல்லாம் தீர்ப்பு கொடுக்கல சார். ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆளுநருடைய அதிகாரத்தை நெறிப்படுத்தி இருக்கிறது நீதிமன்றம். இந்த நெறிப்படுத்தலுக்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுது, உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு எழுது அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்களும் இத்தனை நாட்களாக ஆளுநருடைய நடவடிக்கையை கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்கள், அப்படித்தானே? நீங்களும் அதற்கு உடந்தையாக இருந்தீர்கள், நீங்களும் அதற்கு துணையாக நின்றீர்கள், அப்படித்தானே பொருள்?
இப்ப அதனாலதானே நீங்க பதபதைப்போட போய் நீதிமன்றத்தை அணுகுறீங்க, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கறீங்க, உங்களுடைய கேள்விகளை நீங்க எழுப்புறீங்க, அதன் மூலமாக இந்த வழக்கை நீர்த்து போக செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை நீங்கள் நேரடியாக செய்கிற போது இந்த வழக்கை தொடுத்து இந்த வழக்கில வெற்றியை பெற்று எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரு விடியலை தேடி தந்த ஒரு தலைவர் என்கிற நிலையில் அவர் இந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறாரா இல்லையா? அப்ப அவர் பேசத்தானே செய்வார். அவர் பேசுவதை நீங்கள் எப்படி பேசக்கூடாது என்று சொல்ல முடியும்? அதற்கு எப்படி புதிய அர்த்தங்களை நீங்கள் கற்பிக்க முடியும்? அதற்கு எப்படி நீங்கள் வாய்ப்பூட்டு போட முடியும்? அதெல்லாம் நடக்காது. இப்ப முதலமைச்சர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றார். நீங்க திரைமறைவு அரசியலை செய்து கொண்டிருந்தீர்கள், அதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற வேலையை இப்போது முதலமைச்சர் செய்ய துவங்கி இருக்கிறார். நீங்கள் அம்பலப்பட போவதால் இப்போது கதறி துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் இவர்களுடைய குரலின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இப்போ ஊட்டிக்கு போயிருந்தார். அப்போ செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க 2026 தேர்தல் குறித்து. அப்போ அவர் பேசும்போது சொல்கிறாரு, 2026, 2031, 2036லையும் திமுக ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படிங்கிறார். இப்போ இதுக்கு ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் இது ஆசை இருக்கலாம், இது பேராசையாக இருக்குது, பேராசை பெருநஷ்டம் தான் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடர் வெற்றிகளை குவித்தவர் என்கிற நிலையிலிருந்து அனுபவ ரீதியாக ஒரு செய்தியை சொல்கிறார். நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் துவங்கிய இந்த கூட்டணி சார், இந்த கூட்டணியை பாதுகாத்து வருவது என்பதே ஒரு பெரிய சவால் தான். இடையில ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஸ்லீப்பர் செல்களை எல்லாம் இங்கே அனுப்பி இந்த கூட்டணிக்குள் ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விட முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பு கருதியது. அதெல்லாம் நாம அரசியல் களத்துல கண்கூடாக பார்த்தோம், நாமே நிறைய பேசி இருக்கோம் நக்கீரன் வாயிலாகவே. இதெல்லாம் பழிக்காம போய் முதலமைச்சர் தான் ஒரு மெஜஸ்டிக் லீடர்ன்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு. அரசியல் களத்துல தொடர் வெற்றிகளை தேடி தந்திருக்காரு. 2019 வெற்றி, 2021 வெற்றி, 2024 வெற்றி, உள்ளாட்சி கிராமப்புறங்கள்ல வெற்றி, புதிய மாவட்டங்களுக்கு நடைபெற்ற 9 மாவட்டங்களுக்கான பஞ்சாயத்து தேர்தல், மாவட்ட கழகங்களுக்கான தேர்தல், அதாவது மாவட்ட ஊராட்சி, ஒன்றிய ஊராட்சிகளுக்கான தேர்தல், இதுலயும் மகத்தான வெற்றி. இப்படி தொடர் வெற்றியை குவித்ததினுடைய விளைவு அவருக்கு அடுத்து என்ன நடக்க போகிறது என்கிற வியூகத்தை வகுக்கக்கூடிய ஆற்றலை இந்த வெற்றியின் வாயிலாக அவர் பெற்றிருக்கிறார். ஒரு பக்கம் இந்த பக்கம் வச்சிருங்க. இன்னொரு பக்கம் 12 தோல்வி பழனிசாமி 13 தோல்வி பழனிசாமியா மாறி இருக்கிறாரு. தொடர் தோல்வியை அல்லவா தழுவி இருக்கிறார். என்னென்னலாம் வியூகம் வகுத்து பாத்தீங்க நீங்க? 2019 நீங்க வகுத்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த அதிமுகவினுடைய நிலைப்பாடு படுதோல்வியை தழுவியது. 2021 யாரெல்லாம் களத்துல நின்னாங்கன்னு பார்த்தோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்புல மண்ணை கவி விட்டு போனார்களே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டார் வேட்பாளர்கள் என்று கருதப்பட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் எல்லாம் மண்ணை கவினார்கள்ங்கிறத நாம பார்த்தோம். நான் பேர் சொன்னா நீங்க பேர் போட மாட்டீங்க, பீப் ஆக்கிறீங்க, அதனால நான் பேரை சொல்ல விரும்பல. அவரே மண்ணை கவிட்டாரு. இன்னைக்கு போய் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிருக்காரு. நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்றாரு. அவர் மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் இந்த வேலையை பாஜகவினுடைய தேசிய தலைமை செய்திருப்பதாக நான் கருதுறேன். ஒண்ணு. இப்போ நீங்க வீக் ஆகிட்டே போன ஆட்கள் மொத்தமாக மக்களினுடைய நன்மதிப்பை இழந்து விட்டு மீண்டும் ஒரு அணியாக சேர்ந்து வருகிறீர்கள். ஏற்கனவே நீங்க பிரிஞ்சு போய் போட்ட நாடகத்தை மக்கள் ஏற்கல. அதுதான் 2024 தேர்தல் களம் உணர்த்திய செய்தி. அதன் பிறகு நாங்க சொன்னதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்க சொன்னது நடக்கல. நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு காலம் பாஜகவோடு கூட்டணி இல்லை, பாஜக ஓடு கூட்டு வைத்துக் கொள்வது தற்கொலைக்கு சமம். இதெல்லாம் யாரு? அதிமுக காரங்க பேசுனது, அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் பேசுனது. நாங்க என்ன சொன்னோம்? இல்லங்க, இது ஒரு கள்ள உறவு, திட்டமிட்டு தேர்தல் களத்தில் இவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள், இவர்களுக்குள் உள்ளுக்குள் உறவு என்பது நிலையானதாக இருக்கிறது, அதை மாற்றவே முடியாது என்று நாம் சொன்னோம். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. நீங்க சொன்னது நடக்கலையே. அப்ப இன்னும் நன்மதிப்பை பெறுகிற இடத்திலிருந்து இன்னும் ஒரு 10 விழுக்காடு நீங்க பின்தங்கி போய் நிக்கிறீங்க. தேர்தல் களத்துல உங்களால வியூகங்களை வகுக்க முடியல. இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைகூலி என்கிற நிலையில் இருந்து பணியாற்றிய ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய வருத்தத்தை முதல் முறையா வெளிப்படுத்துறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல. எங்களை சந்திக்காம போனது எங்களுக்கு ரொம்ப சங்கடம், ஏன் எங்களை சந்திக்காம போனீங்க அப்படின்னு தன்னுடைய கண்ணீரை பத்திரிகையாளர்கள் வாயிலாக வெளிப்படுத்துறார். இன்னொரு பக்கத்துல டிடிவி தினகரன், உங்களை நம்பிதானே நான் நிக்கிறேன், என்னை இப்படி அனாதையாக்கிட்டீங்களே, நான் என்ன செய்ய போறேன் என்கிற ஒரு துணியில அவர் பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த கட்சியில அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பவர் பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கிற காட்சியை நாம பாக்குறோம். நீங்க வேற யார அணி சேர்க்க போறீங்க?
எந்த அணியை கொண்டு வந்து பலமாக தேர்தல் களத்துல நீங்க நிக்க போறீங்க? ஆர்பி உதயகுமார் சொல்றாரு இல்லையா? சரி, ஆர்பி உதயகுமார் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு என்ன வியூகம் வச்சிருக்காரு? தர்க்க ரீதியான அதான் சொல்றாரு. இப்ப நீங்க அந்த அதிமுக பாஜக சொல்றீங்கல்ல, அதுதான் செம்மலை சொல்றாரு. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து விட்டதால இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தில் இது போன்ற உளறல்லாம் ஏற்படுது அங்கே அந்த அவங்கள்ட்ட இருந்து. இப்போ திமுகவுக்கு எதிரான மனநிலை உள்ளவர்கள் அதிமுக கூட்டணியில் போய் இணைஞ்சிட்டா என்ன பண்ணுறது, தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைஞ்சிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்கள வீழ்த்துறது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. நீங்க திமுகவை வீழ்த்த துடிப்பவர்கள் யார் சொல்லுங்க? ஒரு புறத்துல பாஜக, இன்னொரு புறத்துல அதிமுக, அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்து அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிற சிலர், இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. இவர்கள் எல்லாம் யாருன்னு நீங்க யோசிங்க. இவர்கள் எல்லாம் யார்? கடந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்காக இவர்கள் செய்த தியாகங்கள் என்ன? தமிழ்நாட்டுக்கு வேட்டு வைக்கிற வேலையை இவர்கள் எல்லோரும் செய்தார்கள். இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு பேராபத்தை ஏற்படுத்துகிற வேலையை இவர்கள் எல்லோரும் செய்தார்கள். இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை குலைக்கிற வேலையை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இருந்து செய்தார்கள். அவர்கள் எல்லோரும் இப்போ ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறார்கள். சார், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் கொதிநிலையில இருக்கு. புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் கொதிநிலையில இருக்கு. இந்த நிலையில திமுக எந்த எதிர்ப்பை பதிவு செய்ததோ அந்த எதிர்ப்புக்குரியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஓரணியில் வருவது திமுகவுக்கு பலம்தானே. உளறல் பேச்சை முதலமைச்சர் வெளிப்படுத்துகிறார்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு இல்லையா? முதலமைச்சர் உளறலையே, தன்னுடைய நம்பிக்கையை, அதீத நம்பிக்கையை வெளிப்படுத்துறார். பயம் இருந்தா என்ன சொல்லியிருக்கணும் முதலமைச்சர்? முதலமைச்சர் பயத்துல பேசுற பேச்சா சார் இது? இன்னும் 6 தேர்தல்களுக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நிலையிலிருந்து அவர் பேசுறாரு. இது பயத்தின் வெளிப்பாடா? இல்லையே, இது நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஏன்னா நான் முன்பே குறிப்பிட்டதை போல இது மாதிரி நீங்க பல வியூகங்கள் வகுத்து கொண்டு வந்த போதும் தொடர் வெற்றிகளை பெற்று வந்திருக்கிற வெற்றியின் நாயகர். இன்னொன்னு நான் சொல்லவா? வெல்லுவாரில்லா வெற்றி பெருந்தகைன்னு சொல்லுவாங்க. அது யாருன்னு கேட்டா இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தான் வெல்லுவாரில்லா வெற்றி பெருந்தகைன்னு. உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடிடுச்சு. அந்த அம்மா வெற்றி வாகை சூடணும்னா அந்த அம்மா சொன்னிச்சு, கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே தெரியவில்லைன்னு சொன்னிச்சு. வைகோ கூட சொன்னாரு, நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிரன் தூக்கின் உயிர்கருதி ஆகிவிடும் அம்மையாரே, நீங்க எதிரியே இல்லைன்னுலாம் சொல்லாதீங்கன்னு அன்னைக்கு சொன்னார். எனக்கு இன்றைக்கும் அது நினைவு இருக்கு. ஆனா அந்த அம்மா அன்னைக்கு சொல்லும் போது லைவ் பாலிடிக்ஸ்ல கலைஞர் இருந்தார். திமுக பலமான கட்டமைப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் முறையான வியூகம் வகுக்கப்படல. தேசிய ஜனநாயக கூட்டணி கொஞ்சம் பலமா இருக்கிறது மாதிரியான தோரணையில இருந்தது. தருமபுரியில வெற்றி பெற்றாங்க, கன்னியாகுமரியில வெற்றி பெற்றாங்க. இந்த 2 தொகுதியை தவிர ஏனைய தொகுதிகளை அதிமுக கைப்பற்றிடுச்சு. திமுக கூட்டணிக்கு பலம் இல்லை. அதிமுக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஆளுங்கட்சிங்கிற நிலையில வெற்றி பெற்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு என்ன சார் நிலைமை? அதிமுக தலையில்லாத முண்டமாக துடித்து கொண்டிருக்கு. அதிமுகவோடு கூட்டு சேர வருகிறவர்களும் தமிழ்நாட்டினுடைய விரோதிகள் என்கிற மனநிலை மக்கள் மனதில் கப்பி போயிருக்கு. நீங்க அதை தான் புரிஞ்சுக்கணும். பாஜக எதிர்ப்பு என்பது இங்க வெகுஜன மக்கள் இயக்கம் மாதிரி தொடங்கிருச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவை உள்ளே கொண்டு வருவதும் உள்ளே அனுமதிப்பதும் தமிழ்நாட்டினுடைய தலையில் மண்ணை அள்ளி போடுவதும் ஒன்று என்கிற மனநிலை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்துருச்சா இல்லையா? இப்ப பாஜகவோடு யார் சேர்ந்தாலும் அது நாசகர சக்தியாகத்தானே இருக்கும்னு மக்கள் கருதுறாங்க. ஏற்கனவே அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற பிளவு, இவை எல்லாவற்றையும் சேர்த்து நீங்கள் பார்த்தாலுமே கூட அது ஒரு வீக்கான ஸ்ட்ரக்சரா தான் சார் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்ட்ராங் ஹோல்டோட இருக்கு. நாளுக்கு நாள் பலமடைந்து கொண்டே போகிறது, நாளுக்கு நாள் வலுவாகி கொண்டே போகிறது. நீங்க திமுக எதிர்ப்புன்னு ஒண்ணு பேசவே முடியலையே தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. அதுலயே ஒரு மகத்தான வெற்றியை திமுக பெற்றுருச்சே. நீங்க அந்த அணி பலவீனமா இருக்கு, நாளுக்கு நாள் பலவீனமா தான் இருக்கு, தலையில்லாத முண்டமா இருக்கு அப்படின்லாம் நீங்களாம் சொல்றீங்க. இப்போ அந்த அணியை பலம் சேர்க்கணுங்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நிறைய நடக்குது. இப்போ தமிழிசை சொல்றாங்களே, தமிழக வெற்றி கழகம் விஜய் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கல. அவங்க கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க. ஆனா அந்த தம்பி அதிகாரப்பூர்வமாலாம் சொல்லல அப்படிங்கிறாங்க. பாயாசத்தை வீழ்த்த பாசிசத்தோடு சேர்வாரா? என்ன கேக்குறேன், விஜய்க்கு ப்ரூவன் ரெக்கார்டு, நிரூபிக்கப்பட்டிருக்கிற வாக்கு வங்கி என்ன சொல்லுங்க நீங்க? எந்த தேர்தலை அந்த கட்சி சந்தித்து? சர்வே எல்லாம் வெளியிட்டாங்க. சார் சர்வே யாரு வேணுமோ வெளியிடலாம் சார்.
சர்வே யாரு வேணுமோ வெளியிடலாம். புரட்சி பாரதம்னு ஒரு கட்சி இருக்கு. காஞ்சிபுரத்தை தாண்டினா இந்த பக்கம் கட்சி கிடையாது, வேலூரை தாண்டினா அந்த பக்கம் கட்சி கிடையாது. அவங்க கூட ஒரு சர்வே நடத்தி வெளியிடலாம். தெரியுமா உங்களுக்கு? ஏசி சண்முகம் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு கட்சி எங்க இருக்குன்னே தெரியாது. வேலூர்ல மட்டும் ஒரு 2 லட்சம் ஓட்டு வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு சர்வே நடத்தி வெளியிடலாம். இப்படி லெட்டர் பேட் அமைப்புகள் பேர் சொன்னா நிறைய பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். எல்லாரும் சர்வே நடத்தலாம் சார். காசு இருந்தா யாரு வேணுமோ செய்தியை வெளியிடக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஊடகத்துல மலிஞ்சு போச்சு. சில ஊடகங்கள் தான் அறம் சார்ந்து இயங்குது. மீதி இருக்கிற எல்லா ஊடகங்களும் என்ன செய்துகிட்டு இருக்கிறாங்கிற காட்சிகளை நாம பாக்குறோம். அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. அப்ப நீங்க ஒரு சர்வே வச்சுக்கிட்டு ஒரு கட்சிக்கு பலம் இருப்பதா கருதுறீங்கன்னா இதுதான் உங்களுடைய அரசியல் அறிவு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க தேசிய கட்சி, நாங்கள் 3 முறை நாடாண்டு கொண்டிருக்கிற கட்சி, வட இந்தியாவை உழுக்குகிற வல்லமை பெற்றிருக்கிற கட்சி, நாங்க தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய கட்சி. ஆனா என்ன நிலைமை? தமிழ்நாட்டுல என்ன ரெக்கார்ட்னே தெரியாம 1% ஓட்டா, 1.5% ஓட்டா, 3% ஓட்டா, என்ன நிலைமைன்னே தெரியாம இருக்கக்கூடிய, நோட்டாவுக்கு இணையா வாங்க போறாரா இல்ல நோட்டாவை விட கீழே வாங்க போறாரானே தெரியாத நிலையில இருக்கிற விஜய்க்காக நீங்க சிவப்பு கம்பளை விரிச்சு வரவேற்று காத்திருக்க வேண்டிய நிலைமை இன்றைக்கு உருவாகி போயிருக்கு. அப்படின்னு சொன்னா உங்களுடைய அரசியல் நிலைமை என்ன? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அதை நீங்க உணர்ந்துக்கணும். இன்னொன்னு நான் கேட்கிறேன், சரி விஜயை நீங்க கொண்டு சேர்க்க போறீங்க, அப்படிதானே? அதற்கான வியூகங்களை வகுக்க தயாராயிட்டீங்க. ஒண்ணு அன்பால், இல்லை என்று சொன்னால் அதிகாரத்தால். உங்களால அது சாத்தியப்படும்னே வச்சுக்கோ. அதனால திமுகவை வீழ்த்திடுவீங்களா? திமுகவை வீழ்த்திட முடியுமா? அந்த கூட்டணியை வீழ்த்த முடியாத நிலையில் அந்த கூட்டணி இருக்கு சார். நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, விஜய், பாஜக, அதிமுக இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நின்று வியூகங்களை வகுத்தால் கூட திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் அரியணை ஏறும் என்பதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது சார். அதிமுக என்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுதான் பேஸ். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் கப்பல். இவர்கள் எல்லோரும் அதில் பயணம் செய்யக்கூடிய பிரயாணிகள் தான், பேசஞ்சர்ஸ். இவங்க எல்லாரும் பாக்குறதுக்கு வேணா ஒரு ஸ்ட்ரென்தன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பலமா இருக்கிற மாதிரி அந்த கப்பலுக்குள்ள பாருங்க, அவங்க நிக்கிறாங்க இவங்க நிக்கிறாங்கன்னு வேண்டுமானா தேர்தல் வரைக்கும் தெரியும் அந்த கப்பலுக்குள்ள நிக்கிறாங்க. அந்த கப்பல் என்ன சவாரி செய்ய போகுதுங்கிறது தான் இங்க அரசியல். அந்த கப்பல் போய் சேருமான்றதுதான் அரசியல். அந்த கப்பல்ல ஓட்ட விழுந்துருச்சு, தண்ணி உள்ள வந்துருச்சு. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நீங்க அதை சரி செய்யாம, அந்த பேஸ சரி பண்ணாம, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்க வலுவா கட்டமைக்காம இன்னும் 10 பேரை கூப்பிட்டு சேர்த்தீங்கன்னாலும் அந்த 10 பேரும் நீரில் மூழ்கி போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதே தவிர அவர்களும் கரை சேர முடியாத நிலைமை தான் உண்டாகி போகும். இங்க என்ன பிரச்சனைன்னா, அதிமுக பலம் பெறணும். திமுகவுக்கு இணையான கட்டமைப்பு சார். ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப திமுகவை விட கூடுதலான உறுப்பினர்கள் சேர்க்கையை நடத்தி திமுக தொண்டர்கள் எண்ணிக்கையை விட அதிகமான தொண்டர்கள் எண்ணிக்கை கொண்டிருக்கிற கட்சி சார் அதிமுக. அது இன்னைக்கு சிதலம் அடைஞ்சு போச்சு சார். அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாம நீங்க எப்படி வீழ்த்துவீங்கன்னு கேட்கிறேன். யாரை வீழ்த்துவீங்க நீங்க? அதை விட 100 மடங்கு பலமாயிடுச்சு இன்னைக்கு திமுக. திமுக வீழ்த்த முடியாத இடத்துல நின்றுச்சு. அதோடு மோதக்கூடிய ஆற்றலை அதிமுக இழந்ததற்கு பிறகு நீங்க எத்தனை பேரை கொண்டு சேர்த்து என்ன பயன் இருக்க போதுன்னு கேட்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி மோதிருமா? தமிழக வெற்றி கழகம் விஜய் மோதிடுவாரா? அவருக்கு தெரியுமா? பூத் ஏஜென்ட் கூட தெரியுமா? முதல்ல வாக்குச்சாவடி முகவர்கள், பாக முகவர்கள்னா யாருன்னு தெரியுமா? முதல்ல அவருக்கு அடிப்படை கட்டமைப்பு இருக்க. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் கழிச்சு மாவட்ட செயலாளர் போடுறாரு சார். கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் கழிச்சு அணிகள் அமைக்கிறார் சார். முதல்ல அணி, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர கிளைக்கழக செயலாளர்கள் இவங்களெல்லாம் போட்டு கட்டமைப்பை உருவாக்கிட்டு தானே சார் நீங்க கட்சியை அறிவிக்கணும். விஜயகாந்த் அதை தானே சார் செஞ்சாரு. சரத்குமார் அதை தான் சார் செஞ்சாரு. இப்ப கலைச்சிட்டு ராத்திரி திடீர்னு கனவு கலைச்சிட்டு போய் பாஜக சேர்ந்தார்கள். அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவருடைய ரசிகர் மன்றங்களை கட்டமைப்பாக மாற்றினார். அதன் பிறகுதான் கட்சி. அதற்கு முன்பு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்தார். அந்த மாதிரி கட்டமைப்பை நீங்கள் உருவாக்காம கட்சி தொடங்கிட்டு மாநாடு போடுறதுக்கு ஒரு நாள், கொடியை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு நாள், கட்சி பேரை சொல்றதுக்கு ஒரு நாள், தேர்தல்ல இந்த தேர்தல்ல நிக்க மாட்டேன், அடுத்த தேர்தல்ல நிப்பேன், அடுத்த தேர்தல்ல நிக்க மாட்டேன், அதுக்கு அடுத்த தேர்தல எல்லாமே நீங்க நாளைக்குன்னு தான் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு என்ன டுடே வாட் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அரசியல்ல. அதற்கே நீங்க தயாராகாத கட்சி. இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க திமுக கூட்டணியை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா களத்தில் சந்திப்பதற்கு திமுக கூட்டணி தயாராக இருக்கிறது என்று சொல்வதை தவிர என்னிடத்தில் சொல்வதற்கு செய்தி இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, தமிழிசை திமுகவை எதிர்க்கணும்னா எல்லோரும் ஓரணியில நிற்கணும். ஓரணியில நிற்கலாம் சார். நான் சொல்றது அடிப்படையான செய்தி. தமிழிசை சொல்றது திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் ஓரணியில நிற்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க அவங்க. அதனாலதான் விஜய் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க.
இப்ப தேர்தல் காலம் இருக்கும் பொழுது அதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவாங்கல்ல. தாராளமா ஈடுபடட்டும் சார். நான் என்ன சொல்றேன்னா, திமுகவை வீழ்த்துங்க. திமுக ஒரு முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு இல்ல, திமுகவை வீழ்த்தணுமான்னு கேட்டா, ஜனநாயக ரீதியாக ஒரு இயக்கத்தை வீழ்த்துவது என்பது சரிதான். தொடர்ந்து ஒரே கட்சி ஆட்சியில இருக்கக்கூடாது. வீழ்த்திருங்க, தப்பு கிடையாது. திமுகவை வீழ்த்துங்க. வீழ்த்துவதற்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்களை ஓரணியில திரட்டுங்க, தவறு கிடையாது. ஆனா அதற்கான வியூகம் என்ன வகுத்திருக்கீங்கிறது இருக்குல்ல. அட்டை கத்திகளை வைத்துக் கொண்டு போருக்கு போக முடியுமா சார்? மண் குதிரைகளை நம்பி சவாரி செய்ய முடியுமா? அந்த வேலையை தான் நீங்க இன்னைக்கு செய்றீங்கன்னு சொல்றேன் நான். நீங்க எல்லோரையும் ஓரணியில் திரட்டி என்ன செய்ய போறீங்க? ஓரணியில் திரட்டுகிறவர்களை எல்லாம் கொண்டு போய் கடல்ல தள்ள போறீங்களா, இல்ல சவாரி செய்து பயணத்தை மேற்கொள்ள போறீங்களா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. நீங்க திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகம் இன்னமும் வகுக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. திமுக எதிர்ப்பு என்கிற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல சார், அது வெற்றிடமாவே இருக்கு சார். வேக்கமா இருக்கு. அதை இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. ஃபுல்ஃபில் பண்ற இடத்துக்கு இன்னும் அண்ணா திமுக வந்து சேரல, எடப்பாடி பழனிசாமி வந்து சேரல. அதை முதல்ல நீங்க தயார்படுத்துங்க. களத்தை தயார்படுத்திக்கிட்டு நீங்க போருக்கு வாங்க. களமே இன்னும் தயாராகல. போர் போர் போர்னு நீங்க பிரகடனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மண்ணை கவுவதை தவிர வேறு ஒன்றும் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை என்பதுதான் அரசியல் ரீதியாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.